ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த இடம் பார்த்தீங்கன்னா பழங்கானத்தம் டிவிஎஸ் நகர் கனெக்ட் பண்ணுற ஃப்ளைஓவருக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஃப்ளைஓவர் பார்த்தீங்கன்னா 2015 வந்துட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணாங்க. இதோட ஒரிஜினல் பிளான் பார்த்தீங்கன்னா பழங்கானத்தில் வந்து டிவிஎஸ் நகர் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆம் வந்துட்டு ஜெயந்திபுரம் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரிஜினல் பிளான். பட் வந்து இனிஷியலாக அவங்க பண்ணும்போது ஜெயந்திபுரம் ஆம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாமல் சில பில்லர்ஸ் மட்டும் எழுப்பிட்டு விட்டுட்டு பாலத்தை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 7 இயர்ஸ் கழித்து வந்துட்டு திரும்ப டெண்டர் ஃப்ளோட் பண்ணி 2022 அன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்துட்டு இந்த பாலத்துக்கான பூஜை வந்து நவம்பர் மாதம் 2022 வந்து பூஜை போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் கழித்து 2023 பிகினிங்கில் வந்து பழங்கானத்தம் ஜெயந்திபுரம் அந்த ஆமுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆமோட லென்த்து பார்த்தீங்கன்னா 251 மீட்டரு. அதுக்கான பட்ஜெட்டு அலாட் பண்ணது 16.62 கோடி. இப்போ இந்த ஆமை வந்துட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு அஃபிஷியல் இனாக்ரேஷன் ஓப்பனிங் எதுவுமே இல்லாமல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த பாலம் பார்த்திங்கன்னா பெரும்பகுதி வந்துட்டு கார் பார்க் பண்ணுறதுக்கும் வாக்கிங் போகிறதுக்கும் மக்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக வந்து அந்த பாலம் யூஸ் பண்ணாங்க. ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் டிராஃபிக் வந்து பார்க்க முடியும். பட் இனிமேல் இந்த ஆம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக இந்த பாலம் வந்து மதுரை மக்களுக்கு வந்துட்டு பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். இனிமே பைக்காராக திருப்பரங்குன்றம் திருநகரில் வந்து வர மக்களை வந்துட்டு சப்போஸ் அவங்க வந்து வில்லாபுரம் ஏர்போர்ட் இது மாதிரிலாம் அவங்க கனெக்ட் பண்ணோம்னா பெரியார் போயிட்டு தெற்கு வாசல் போய் கன்ஜெஷனில் மாட்டிட்டு அவங்க வெளியில் வர்றதுக்கு ஸோ இந்த பாலம் அவங்க எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து வில்லாபுரம் ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். சேம் அது போல் வந்துட்டு இப்போ பைபாஸ் ரோடு காலவாசலில் ஸோ அந்த பகுதியிலேருந்து வரவங்களுமே வந்துட்டு அழகாக வந்து இந்த பாலத்தை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க வந்து வில்லாபுரம் ஏர்போர்ட்டை வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். இந்த பாலத்தில் உள்ள ஒரு மேஜர் ஃப்ளா என்னென்னா வந்துட்டு ரொம்ப குறுகலாக அந்த பாலம் வந்துட்டு கட்டி அமைச்சிருக்காங்க. நடந்து போகிறது கூடயும் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பாலத்தோட 2 பக்கம் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இது வரைக்கும் வந்து மக்கள் வந்து அதிக அளவில் இந்த பாலத்தை வந்துட்டு நடக்கிறதுக்கு ஜாகிங் போகிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மக்கள் வந்துட்டு பெரிய லெவலில் சஃபர் ஆவாங்க. சப்போஸ் வந்து ஓரத்தில் வந்துட்டு ஃபுட்பாத் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ என்னென்னா இப்போ டிராஃபிக் இப்போ வந்து அஃபிஷியலாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய மக்களுக்கு தெரியாமலே பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகமான ஸ்பீடில் வந்துட்டு வண்டி இந்த பாலத்தில் வந்து ஓட்டிகிட்டு வராங்க. ஸோ நடந்து வாக்கிங் போகிறவங்களுக்கு மற்ற எக்ஸசைஸ் இது மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு முன்னாடி போல் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக வந்து இந்த பாலத்தில் அவங்க பண்ண முடியாது. மற்றபடி இந்த பாலம் வந்து 10 வருஷம் கழித்து அதாவது இந்த புது ஆம் வந்து ஓப்பன் பண்ணனால அதுக்கான பர்பஸ் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து சர்வ் பண்ணும்.